ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 36 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்லேயே எம்போஸ் லோடிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி சுகர் பீடில் எம்போஸ் லுக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் எப்படி சிஸ்டர் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்புறம் நம்ம மெஹந்தி கிளாஸும் பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கோம். யாரும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன சிஸ்டர்னு கேட்குறீங்க. இதே மீனு ஆரி ஒர்க்ஸ் தான். ஸோ ஸ்க்ரீனில் வேணால் மென்ஷன் பண்ணுறேன், இதே மீனு ஆரி ஒர்க்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதில் தான் எல்லா அப்டேட்ஸுமே நான் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் வந்து ஆல்ரெடி வந்து க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் இதுக்கு வந்து ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு, சரிங்களா? நம்ம இந்த லைன் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி வரும், ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம போன இதுலாம் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் வச்சு போடுறதுல என்ன பார்த்துருப்போம், த்ரெட்டை வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்போமா. இது வந்து பீட்ஸை வச்சு போடுறது, அதனால லுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கேன்னு, ஓகேங்களா? அது வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு போட்டோம், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், சரிங்களா? அதுக்காக நான் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எப்படி. ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எனக்கு இப்போ கொடுக்குற லெவன் சப்போர்ட்டாக கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதனுடைய ரெக்வெஸ்ட்டான ஒரே ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் எடுத்துருக்க த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல் கீழே வந்து நாட் பண்ணிக்கிறேன். நான் கீழே நாட் பண்ணிவிட்டு அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கிராஸ் வைஸ்லாம் இப்படி தான் ஃபில் பண்ணணும், சரிங்களா? அதனால நான் இங்கே நேற்று வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 பீடு வச்சா எவ்வளோ கேப்ஸ் வருமோ அவ்வளோ கேப்பில் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், சுகர் பீடு ஸ்டிச்சுக்கு ஒரு பீடாக தான் லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு 2 or 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நான் நீடில் பார்த்தீங்கன்னா டூலிப் நீடில் நம்பர் 24 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிவிட்டு இந்த 3 பீடி உள்ளே ஒன்றா இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து 3 பீடு வந்து கண்டிப்பாக போதும், சரிங்களா? அதனால் ஒரு பீட்ஸ் இந்த ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நீடில் இங்கிட்ட எடுத்து வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். எப்பயுமே மேலேருந்து வர்றப்போ தான் போடணும், சரிங்களா? கீழேருந்து மேலேருந்து கீழே வரப்போ போடக்கூடாது, கீழேருந்து மேலே வர்றப்போ தான் போடணும், சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் லோட் பண்ணிவிட்டு இந்த இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, சரிங்களா? குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச், இந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு பக்கமாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்து இதே மாதிரி தான் ஒரு சுகர் பீடு, 2 பீடு, 3. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கனால 3 பீட்ஸ் மட்டும் போதும். அடுத்தடுத்து போகிறப்ப 5 or 6 பீட்ஸ் தான். அதே தான் வந்து இந்த கிளாஸஸ் முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 3 பீடு எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பத்தலை, ஓகேங்களா? அதனால இன்னும் 2 பீடு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி நான் போடுறேன், நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா? ஸோ இப்போ 5 பீட்ஸ் வந்து வச்சு போட்டிருக்கேன். 5 பீட்ஸ் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அந்த பைப்பிங் த்ரெட் வந்து நமக்கு கவர் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் லாக் ஸ்டிச் வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ எத்தனை பீட் லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் இப்போ, சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து சின்னதாக இருக்க இடத்துக்கு மட்டும் 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்துலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 5 பீட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு 5 பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இது முடிகிற வரைக்குமே 5 பீட்ஸ் தான் கண்டினியூஸாக கொடுக்கணும். இப்போ எனக்கு 5 பீட்ஸ் வந்து பாருங்கள் பத்தலை, அதனால ஒரு 2 பீட் நெக்ஸ்ட்டாக எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஒரு 7 பீட் எடுத்துக்கிறேன். நான் இப்போ 7 பீட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி மறுபடியும் ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அகைன் நான் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறேன். இப்போவுமே அதே மாதிரி ஒரு 6 பீட் லோட் பண்ணிக்கிறேன். 1
2 3 4 5 6. இப்போ 6 பீட் நான் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு அப்படியே நான் பாதியாக குத்துறேன் சிஸ்டர் அப்படின்னாலாம் பாதியெல்லாம் இடையில குத்தக்கூடாது சரிங்களா, ஃபுல்லாகவே தான் குத்தணும். ஓகேவா? ஸோ எனக்கு 3 பீட் வெளியே வந்துருச்சு. அதனால் இப்போ நான் மறுபடியும் எடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்து அந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ பாருங்களே போடுறப்ப இப்போ ஒரு லுக்கு வந்து ஒரு மாதிரி எம்போஸ்ட் அப்படின்னா எம்போஸ்ட்னா என்னென்னா கொஞ்சம் தூக்கணா அப்படி தெரியும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் வரைக்குமே சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. ஆரி ஒர்க் ஆகட்டும், மெஹந்தி A to Z வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவோம், அது ப்ரொஃபஷனல் லெவலில். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ 5 பீட்ஸ் எடுத்திங்கன்னா எண்டு முடிகிற வரைக்கும் அதே 5 பீட் தான் எடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கிளாஸ் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு 5 பீட்ஸ் லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து 10ல் 5 பீட்ஸு. ஸோ அதனால இன்னொரு 2 பீட்ஸு 6 7 அதே தான். ஃபஸ்ட்டு 7 பீட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டேன், அதனால இப்போ 7 பீட் தான் எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் பார்த்திங்கன்னா அதே பைப்பிங் த்ரெட் தான், அதனால கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபர் ஆகாது. அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோதான் எண்டிங் வரைக்குமே எடுக்கணும். ஸோ இந்த சைடு ரைட்டில் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 6 பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அப்படியே கீழே எடுத்துக்கிறேன் நான் த்ரெட்டை. எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, கீழே பார்த்து ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு 2 லைன்ஸ் மட்டும் போட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? 3 4 5 6. ஸோ நான் வந்து எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலனா குரூப்பில் வந்து கேளுங்க சரிங்களா. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் நான். இந்த கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, ஸோ வேறு எந்த கிளாஸ் உங்களுக்கு புரியலைனாலும் கேளுங்க, செப்பரேட்டாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அடுத்த பேட்ச் வந்து ஜாயின் ஆகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே ஃப்ரீ கிளாஸு நம்மளும் சேரலாம் அப்படின்னு மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து போட்டு இப்போ இந்த ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம பாதி வந்து நல்லாவே ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் வந்து 2 லைன் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ எண்டு வர நமக்கு வந்து பீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவைப்படும். இப்போ நான் ஒரு 4 பீட் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ 4 பீடே எனக்கு இந்த இடத்துல போதும். ஓகேங்களா? அப்போ நான் 4 பீடு வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு, கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, இந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு த்ரெட்டை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். இப்போ வந்து அதே 4 பீடு 1 2 3. ஸோ நம்ம சுகர் பீடில் என்ன பிராண்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா A-Star பிராண்டு தான் பெஸ்ட்டு பிராண்டு. ஓகேங்களா? ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் A-Star வந்து கொஞ்சம் குவாலிட்டி, ரேட்டும் கம்மி, பட் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆகஸ்ட் 10லேருந்து மெஹந்தி கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு ஜாயின் ஆகிறவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ இதே மாதிரி போட்டுகிட்டே வந்து இந்த இடம் எனக்கு வந்து எண்டு வந்துருச்சு. அதனால் இந்த இடத்துல எனக்கு எத்தனை பீட்ஸ் தேவைப்படும், ஒரு 2 பீட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ நான் 2 பீட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு பீடு இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அடுத்த பீடு இன்சர்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு இந்த இடம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு 2 பீட்ஸ் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ முடிச்சுட்டு இங்கே நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கே நான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எண்ணாட் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக போய் பார்த்துக்கலாம். ஸோ யாரோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்குறக்கே பாருங்கள் லுக் வைஸ் எவ்வளோ ஒரு எம்போஸ்டாக அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா வீடியோவில்? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு 2 லைன் இங்கே நான் இதே மாதிரி இவ்வளோ லென்த்தில் ஒரு இன்னும் பக்கத்துலேயே ஒரு லென்த்தில் ஒரு லைனும் போட்டு எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.